இது என் பின்னாடி இருக்கிறது ஒரு வீடுன்னு சொல்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இது வந்து ஒரு வீடு, நான் இப்போ நிற்கிறது ஒரு வீடு. இந்த வீடு வந்து தரமட்டமாக உள்ளே போயிருக்கு. இந்த வீட்டில் அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட 11 பேர் ஒன்றா இருந்திருக்காங்க. 6 குழந்தைங்க 5 பெரியவங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றா அன்னைக்கு நைட்டு வாழ்ந்துருக்காங்க. இந்த வீடு வந்து என் மாமனார் வீடு. மாமனாரும் பொண்டாட்டி ஒய்ஃபு அண்ணன் எல்லாரும் சேர்ந்து 11 பேர் இருந்தேன். குழந்தைங்களாம் இருந்தாங்க. குழந்தைகள் இருந்தேன் 6 குழந்தைகள் இருந்தேன். 5 பெரிய ஆள் இருந்தேன். 6 குழந்தைங்க 5 பெரிய ஆட்கள், மொத்தமாக 11 பேர் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. இது வீடு, இது வந்து வீடாக இருந்திருக்குங்க. பாருங்க, அவர் சொல்றது இந்த பகுதி தான். அவர் வந்து வெளியில வேற எங்கேயும் சொல்லலை. இது வீடு. அங்கே நிற்கிற பாறைலாம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் நிற்கிறாரு இல்லையா, இந்த இடம் வந்து வீடு. ஆக்சுவலாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட 16 பேர் இவங்களுடைய குடும்பத்தில் மொத்தமாக இறந்துருக்காங்க. அதில் 11 பேர் வந்து இந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி நடந்ததா சார் சொல்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே மூழ்கிருச்சா சார்? எல்லாமே எல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். இன்னுமே இல்லை, இந்த கல்லெல்லாம் இப்போ புதுசு வந்தது. அவங்களுடைய உடல்லாம் எடுத்துட்டாங்களா சார்? நீங்கள் 9 பேர் தான் கிடச்சி, இனி 7 பேர் இருக்குது. மொத்தமாக உங்கள் குடும்பத்தில் 16 பேர். 16 பேர்லேருந்து 9 பேரை கிடச்சிருக்கு. இனி பாக்கி 7 பேர் இருக்குது. உடல் இன்னும் கிடைக்கல இதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சம்பவம் நடக்கும்போது நீங்கள் இருந்தீங்களா சார்? நான் இருந்தேன். எங்கே இருந்தீங்க? நான் என் வீட்டில் தான் இருந்தேன். என் வீடு அந்த வீடு தான் சார். உங்கள் ஃபேமிலியில் ஒரு சேஃபாக இருந்தாங்களா? சேஃபாக இருந்தேன். உங்கள் ஃபேமிலி சேஃபாக இருந்தாங்க. இப்போது இங்கே இருந்தவங்க வந்து உங்கள் சொந்தக்காரங்க. நீங்கள் இங்கே 11 பேர், அந்த மிச்சம் 5 பேர் எங்கே சார்? யார் அவங்க? யார்? இனி 5 பேர் அங்கே கீழால இருந்தேன். என் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி பொண்டாட்டி, தம்பி 2 பிள்ளை, அது சேர்த்து 16 பேர். அவங்களாம் அங்கே கீழே இருந்தாங்களா? அவரு இதுக்கு கீழார வீட்டில் இருந்தேன். இந்த கீழ் வீட்டில் இருந்தேன். கீழே வீட்டில் இருந்தேன். அவரையும் தூக்கிட்டு போயிட்டேன். தண்ணி எல்லாருமே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் ஃபேமிலி இப்போ யாருடைய உடலும் கிடைக்கலையா? எல்லாம் மொத்தமே சேர்த்து அவரே 4 பேருக்கு கிடச்சிருக்கு. இவரை வந்து 5 பேருக்கு கிடச்சிருக்கு. ஓகே. இங்கே 5 பேருக்கு 5 பேர். அங்கேயே வந்து ஒரு ஆள் கிடைக்கும். இங்கே வந்து 11 5 போனோம் 6 பேர் இனியும் கிடைக்கணும். இங்கே கிடைக்கும். மொத்தமாக 7 பேர். ஃபேமிலி எல்லாரும் எங்கேனா இருந்தாங்க? அவங்க ஃபேமிலி நாங்கள் இங்கே 1 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நாங்கள் 4 ஃபேமிலி இருந்தேன். என் வீட்டு பக்கத்தில் இந்த தண்ணியெல்லாம் வந்து அதுக்கு கீழால் 3 வீடும் தூக்கிட்டு போயிட்டேன். சம்பவம் நடக்கும்போது இந்த மண்சரிவு ஏற்படும் போது என்ன நிலையில் இருந்தது? இந்த இடம் எப்படி இருந்தது? பெரிய சத்தமாக இருந்தேன். நாங்கள் நினச்சேன், நாங்கள் போயிட்டேன் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். என்ன சம்பவம் அப்படி தெரியுது எனக்கு. இந்த என்ன ஒரு சப்தம் வந்துட்டே இருந்தேன். என்ன செய்ய முடியும், தாங்கி தான் ஆகணும். என்ன செய்யும் நம்ம? அவர் போயிட்டு அவருக்கு வேண்ட காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதானே. அவர் போய் என்ன செய்யும், நமக்கு தாங்க முடியல விஷயம். அந்த இது நம்ம அழுகி எல்லாம் தண்ணியெல்லாம் போச்சு. இன்னும் ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ளே எல்லாம் தண்ணி 4 நாள் அழுகி இல்லாமல் இதை என்ன செய்ய முடியும்? நமக்கு இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாது. வேறு உள்ள விஷயம் இருந்தால் நமக்கு காசாக இருந்தால் யார்கிட்ட கேட்டு காசு வாங்கலாம். இது நம்ம போன அவரை திருப்பி தர முடியாதுன்னு. அப்போ நம்ம அந்த தருணம் செய்தான் ஆகணும். நீங்கள் அந்த டைமில் ஏதோ கூரையில் இருந்து தப்பிச்சு அங்கே இருந்ததா சொன்னீங்க. என்ன நடந்து, எப்படி நீங்கள் தப்பிச்சு அங்கே போனீங்க? நாங்கள் அங்கே இருந்து அதுக்குள்ள அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஓடிட்டேன். அதனால நம்ம தப்பிச்சேன். நானும் பொண்டாட்டி 3 பிள்ளைரும் சேர்த்து ஓடிட்டேன். அங்கே மேலால் ஓடிட்டேன். அந்த மேடு மொட்டை மாடியில் ஓடிட்டேன். மொட்டை மாடியில் ஓடினால நம்ம தப்பிச்சிட்டேன். இல்லாட்டி 3 வாட்டி வந்தேன். அதுக்குள்ளே நம்ம அங்கே இருந்தால் மறுபடியும் போயிருப்பேன். இங்கே ரோட்டில் அங்கே இங்கே இருந்தால் போயிருப்பேன். நான் வந்து பிள்ளைரை கூட்டி இந்த மொட்டை மாடியில் போயிட்டேன். உடனே மேலே போய் அதுக்கப்புறம் மேலே போயதுக்கப்புறம் தான் சேஃபாக இருந்தேன். இந்த இடமே ரொம்ப அழகாக இருந்த ஒரு இடம். இப்படி ஏற்பட்ட பிறகு இதை பார்க்க எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு. நீங்கள் ஆசையாக இருந்த வீடு, நீங்கள் வாழ்ந்த வீடு இப்படி ஆயிருக்குன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. நமக்கு என்ன ஒன்று நம்ம யாரோ உதவி செய்யணும். சர்க்காரு இல்லாட்டி யாரோ உதவி செஞ்சால் தான் நமக்கு இன்றைக்கி இப்போ ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாம் போச்சு. இது யாருமே உதவி செஞ்சால் தான் நமக்கு அது